என் பேர் மணிரத்னம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். அது மெக் இன்ஸ்டியூட் வந்து எனக்கு என்னன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் பார்த்தான் இதுமாரி காலேஜில் ஜாயின் பண்ணுறப்போ. இதுமாரி யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தான். அவன் தான் சொன்னான், இதுமாரி கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, அங்கே போய் படிக்கலாம் அப்படி இப்படின்னா. எனக்கு என்னென்னு கூட தெரியாது. கடைசி டைமில் அவன் வரல. சரி என்னான்ட்டு தனியாக போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னே தான் சரி காலைல தான் சாருக்கிட்ட சொன்னேன், இதுமாரி என் ஃப்ரெண்டு இதுமாரி பண்ணான் சார், இதுமாரி நான் கிளம்பி வந்துட்டேன். அவன் சொன்னான், நான் என்ன படிக்க வரேன்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சாருக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தண்டபாணி சார் தான் கூப்பிட்டு போய் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொன்னார், அப்போ மெக்கானிக்கல் படிச்சுட்டு வந்திருக்கப்பா, உனக்கு வந்து மெக்கானிக்கல் படிச்சுட்டு நீ டிசைனை இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த டிசைனில் வந்து நீ இந்தந்த ஃபீல்டில் போகலாம், இப்படிலாம் போகலான்ட்டு சொன்னார். அவர் தான் சரி, அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு சார் சொன்னது. சரி அவங்க கொஞ்சம் தண்டபாணி சார் சொன்னார், இதுமாரி டிசைனிங் படித்தா இதுமாரி ஜாபுக்கு போகலாம், இதுமாரி நிறைய ஜாப் இருக்குது, அதெல்லாம் பற்றி சொன்னார். அப்புறம் மறுநாள் ஈவினிங் கூப்பிட்டு வச்சு என்னை தனியாக சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மறுநாள் கிளாஸுக்கு வந்தேன். காலையிலேருந்து தியரி எடுக்க ஆரம்பித்தாங்க. பொறுமையாக புரிகிற அளவுக்கு ஒரு 2-3 தடவை டவுட் கேட்டேன். எந்த இதுவும் பண்ணாத அப்படியே பொறுமையாக எனக்கு புரிகிற அளவுக்கு இது பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மதியானம் ஆனால் சாஃப்ட்வேரு ஃபுல்லாக சிஸ்டம் யூஸிங் பண்ணிருந்தேன். அது பார்த்திங்கன்னா முருகேசன் சார் இருப்பார். அவர் சொல்லவே தேவையில்லை. எத்தனை தடவை ஒரு 20-30 தடவை கிட்ட டவுட்டு கேட்டேன் ஒரே டயக்ராமு. எந்த ஒரு கோபமும் படாத, எந்த டென்ஷனும் இல்லாத பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. கற்றுக்கிற வரைக்கும் பொறுமையாக கற்றுக்கோ, நிதானமாக கற்றுக்கோ, எந்த இதுவும் யாரும் எந்த ப்ரெஷரும் போடல. இப்போ எதுவுமே தெரியாத அந்த சிஸ்டம் ஒர்க் கூட என்னான்னு தெரியாது. இப்போ ஃபுல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். இதுமாரி எப்படி டயக்ராம் போடுறது. இன்னும் ஒரு 2 நாளில் இன்டர்வியூ போகணும், அதுக்கே ரெடி ஆகிட்டேன். அப்படியே இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி இவங்க ஜாப் ரெஃபர் பண்ணுறேன்னாங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஜாபுக்கு போக வேண்டியதான். தேங்க்யூ. ஹாய், என்னோடய நேம் பிரேம் ஜோதி. நான் வந்து இங்கே நம்ம மேன்செஸ்டர் இன்ஜினியரிங் சென்டரில் வந்து லாஸ்ட் மந்த் ஒரு 35 டேஸ்க்கு முன்னாடி வந்து சிடிஇ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். சிடிஇனா 35 டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ்க்கு 35K சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஈரோட்டிலேருந்து இங்கே வரேன். இங்கே வந்து அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து காலேஜில் சொல்லித்தரதுக்கும் இங்கே சொல்லித்தரதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்டாகவே சொல்லித்தராங்க. தியரட்டிக்கலாக அவங்க சொல்லித்தந்துட்டு போயிடுவாங்க காலேஜில். இங்கே வந்து ப்ராக்டிக்கலாகவும் நல்லா சொல்லித்தராங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நான் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்து ஒரு ரெனால்ட் நிசானில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வழக்கம் போல் ஆப்டியூன் இருந்துச்சு. அதுக்கடுத்து டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்துச்சு. டெக்னிக்கல் ஹச்ஆர் ரவுண்டில் வந்து இங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ இங்கே என்ன சொல்லித்தராங்களோ அதே தான் அங்கே கேட்குறாங்க. அப்போ இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம நல்லாவே யூஸ் ஆகுது. டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியுது நம்மளால். ரெண்டாவது, இங்கே வந்து தண்டபாணி சாரும் முருகேசன் சார் 2 பேர் இருக்காங்க. தண்டபாணி சார் வந்து தியரி சொல்லி கொடுப்பாரு. தியரினா சயின்ஸ் ஆஃப் மெட்டீரியல், இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ் அண்டு அதர் பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க ட்ராயிங்ஸ் பேஸ் பண்ணி. அப்போ அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் மார்னிங் எப்போவுமே தியரியை சொல்லிக் கொடுப்பாங்க. ஆஃப்டர்நூன் மார்னிங் என்ன படித்தோமோ அதை அப்படியே வந்து சாஃப்ட்வேரில் அப்ளை பண்ணுறோம். அது நம்ம என்ன சாஃப்ட்வேர் கற்றுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அது வந்து நமக்கு மார்னிங் தியரியாக படித்து ஆஃப்டர்நூன் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா ஈஸியாகவே நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நம்ம ஈஸியாக வந்து எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுது. அடுத்தது, இப்போ எனக்கு வந்து ரெனால்ட் நிசானில் வந்து இன்றைக்கி தான் ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. சேலரி பேக்கேஜ் வந்து 4.25 lakhs per annum, அதாவது per month 35K. அப்போ நெக்ஸ்ட் வீக் ஆகஸ்ட் 16th வந்து நான் சென்னை ஜாயின் ஆக போகிறேன். இங்கே வந்து படித்தா கண்டிப்பாக வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு பண்ணித்தராங்க. ரெண்டாவது, கோச்சிங்கும் சூப்பராக சொல்லித்தராங்க. மற்ற இடத்துல போய் நீங்கள் கற்றுக்கிறத விட இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே சொல்லித்தராங்க. மற்ற இடத்துல போனால் சும்மா சாஃப்ட்வேர் மட்டும் சொல்லித்தருவாங்க. இங்கே வந்து நம்ம ஒரு டிசைன் இன்ஜினியர்னால் என்ன தேவை அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. தேங்க்யூ. பேர் பாலமுருகன். வெள்ளானப்பட்டி, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆதித்யா இன்ஸ்டியூட் டெக்னாலஜின்னு படிச்சுட்டு வந்தேன். எனக்கு வந்து டிசைனிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நான் சின்ன வயசுலேருந்து டிசைனிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டிசைன் போடுறதுக்காக நான் இது பண்ணும்போது கம்பெனிக்கெலாம் போகும்போது டிசைன் இன்ஜினியர்கிட்ட போய் அங்கே தான் உட்காந்துருப்பேன். இப்போ வந்து நான் அந்த டிசைனிங்க்கு ரொம்ப ஆசைப்பட்டனால இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்குன்ட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு ரெஃபர் பண்ணான். இங்கே அவன் பேர் ஆகாஷ். இங்கே தான் இது QC படித்தான்.
அவன் படித்தவன் வந்து சொன்னான் இந்த மாதிரி இங்கே டிசைனிங் எடுக்குது வந்து பாருன்ட்டு. அங்கே வந்து பார்க்கும்போது சரி நல்லா டீச் பண்ண மெத்தட் நல்லா இருந்துச்சு. அப்போ 2-3 யூடியூப் வீடியோவும் வந்துச்சு. அதில் தண்டமணி சார் பேசுனதால கொஞ்சம் எனக்கு இதாக தெரிஞ்சுது, ஸ்கூலில் காலேஜில் நடத்துன மாதிரியே இருந்தது. அதனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். பண்ணி பார்க்கும்போது சரி கொஞ்சம் இதாக தெரியுமே, எனக்கு சாஃப்ட்வேர் பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியாமல் தான் இருந்துச்சு, எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன இதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. சரி இங்கே வந்து நம்ம எப்படி இதாகும்னு தெரியும். நான் நல்லா நடத்துனாங்க சொல்லும்போது. இப்போ அப்படி இது பண்ணும்போது எனக்கு சாலிட் ஒர்க்ஸ் இப்போ ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு, கோடு கூட போட தெரியாது. இப்போ எனக்கு சாலிட் ஒர்க்ஸில் முக்கால்வாசி தெரியும் நல்லா. இப்போ ஆட்டோகேட் அதே மாதிரி தான் ஃபுல்லாக இப்போ எப்படி போட்டாலும் போடுவேன். நல்லா டீச் பண்ணாங்க. 2 இது வரும்போது 2 செக்ஷனாக இருந்துச்சு. காலையில் வந்து தியரி கிளாஸாகவும் சாயந்தரம் மதியானம் மேலே வந்து நம்ம வந்து சிஸ்டம் ஒர்க்கில் வந்து பண்ணுவோம். அதில் வந்து காலையில் ஒர்க்கில் வந்து நம்ம காலேஜில் படித்த மாதிரியே தெரியும். நம்ம ஏன் இந்த காலேஜில் ஏன் சொல்லித்தராங்க, இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கும்போதெல்லாம் இதே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு அது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, நம்மளுக்கு பின்னாடி எப்படி இந்த ப்ராடக்ட் பண்ணும்போது எப்படி இதாகுது நம்ம படிச்சிருப்போம். இந்த வெலாசிட்டி என்ன இது என்னென்னலாம் நம்மளுக்கு அப்போ தெரியாது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கும். இப்போ என்னென்னா அது அதுக்கும் என்னென்ன வித்தியாசம் தெளிவாக சொல்லுவார். அதெல்லாம் நல்லா கிளாஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மதியானத்துக்கு மேலே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேரை பற்றி சொல்லுவாங்க. எப்படி இது இருக்கும், எப்படி இந்த டூல் யூஸ் பண்ணணும், எதுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணால் எப்படி இதுக்கு யூஸ் பண்ணலாம், என்னென்ன இது இருக்குன்னு எல்லாம் சொல்லி தருவாங்க. சொல்லி தந்தது கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் திருப்பி சொல்லி தருவாங்க. நம்ம கேட்கும்போதெல்லாம் நம்மளுக்கு நம்ம தயங்கவும் கூடாது, இந்த மாதிரி எது கேட்கக்கூடாதுன்னு தயங்கக்கூடாது. சரி நம்ம கேட்கலாமே என்ன கேட்டேன், எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு புரிகிறதெல்லாம். இப்போ நம்மளே எது பண்ணாலும் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ சிஎன்சியும் தெரியும், இதுவும் தெரியும், டிசைனிங் தெரிஞ்சனால நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன். போகும்போது இந்த வெஞ்சுரா பம்ப்ஸுக்கு போய் கேட்கும்போது என்னை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. சரிங்க சார்னு வந்துட்டு. ஆமாம், இதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே நம்ம என்ன இது பண்ணோமோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது. எனக்குலாம் ஃபஸ்ட் நான் போன பம்பு கம்பெனி இப்போ போகிறதுங்க பம்பு மோட்டர் கம்பெனியாக இருந்தது. இப்போ அங்கே போகும்போது நம்மளுக்கு எப்படி இதாச்சு என்ன இதாகுன்னு தெரியாமல் இருந்தேன் நான். இப்போ வரும்போது அந்த பம்புக்கு வந்து இப்போ டிசைன் போடும்போது எப்படி யூஸ் ஆகணும் எல்லாம் என்னென்ன இதுக்குன்னு எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிச்சுங்க.